வன்னியர் சங்க மாநாடு குறித்து காவல்துறை தரப்புல ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அந்த செய்தினா, மாநாட்டில் பங்கெடுக்கக்கூடிய இளைஞர்கள் 2 சக்கர வாகனங்களில் வரக்கூடாது. அப்படி மீறி வந்தால் நாங்கள் நிச்சயமாக மாநாட்டினுடைய திடலுக்குள் அனுமதிக்க மாட்டோம். மேலும் அவங்க பஸ்ல வராங்க, கார்ல வராங்கன்னா மேலே ஏறி இந்த டாப்ல கத்துறது, வேற எந்த ஒரு இடையூறுமே செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு இடத்துல மாற்று கட்சி கொடியோ சமுதாய கொடியோ அல்லது கட்சி கொடியோ இருந்தது அப்படின்னாக்க அதெல்லாம் புடுங்கிறதோ அதெல்லாமே ஒரு அசம்பாதம் ஏற்படக்கூடிய செயல்களில் ஈடுபடவே கூடாது. அவங்க அமைதியா போகணும். ஏன்னா இங்க பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பையன் 2 சக்கர வாகனத்துல ஒரு சாகசம் செஞ்சோ இல்ல வேகமா விழுந்துட்டானா கூட அது வேறு விதமாக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு செய்திகள் என்பது திணிக்கப்படும் என்கிற காரணத்தினால் 2 சக்கர வாகனத்தை தவிர்க்க சொல்லுங்க, 4 சக்கர வாகனத்துல வர சொல்லுங்க, காரோ பஸ்ஸோ இதுலயாவது வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய கட்சி மற்றும் சங்கம் சார்பாகவே நிச்சயமா நாங்க எங்களுடைய இளைஞர்களுக்கு அறிவுறுத்துறோம். நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நாங்க முழுமையான பாதுகாப்போடு 4 சக்கர வாகனங்களோ பஸ்லயோ கார்லயோ எங்க பசங்க வருவதற்கான அறிவுறுத்துதலை நிச்சயமா சொல்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை தரப்புலையும் முழுமையான ஒத்துழைப்பு அந்த மாநாட்டுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய சங்கத்தின் சார்பாகவும் முழுமையான ஒத்துழைப்பு தரதா சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த ஒத்துழைப்பு முழுமையாகுவதற்கு நம்முடைய இளைஞர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே, ஐயா அவர்களுடைய ஆசியிலே, மாவீரனுடைய நினைவிலே நடக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு முழுமையான பாதுகாப்போடு வர வேண்டும். அந்தந்த பகுதியினுடைய மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய அந்த விடயங்களை உள்வாங்கி கொண்டு இந்த மாநாட்டில் பங்கேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.